உங்கள் வாழ்க்கையில் ஒரு சில பேர் அவங்களோட தேவைக்காக மட்டும் உங்ககிட்ட பேசுவாங்க. அப்படி அவங்களோட தேவைக்கு மட்டும் உங்ககிட்ட பேசுகிறவங்க கிட்ட அளவுக்கு அதிகமாக நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா, அளவுக்கு அதிகமான தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அப்படிப்பட்டவங்க கிட்ட நீங்கள் பேசும்போது பார்த்திங்கன்னா, நல்லா திங்க் பண்ணி பேசுங்க. அது மட்டும் இல்லாமல் அப்படிப்பட்ட பர்சன்கிட்ட நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாகவே இருக்கணும். அழிவோட விளிம்பில் இருக்கிறவங்கள கூட காப்பாற்றிடலாம். ஆனால் ஆணவத்தோட உச்சியில் இருக்கிறவங்கள காப்பாற்றுறது அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ரிஸ்கான விஷயந்தான். இந்த உலகத்தில் நிறைய பேர் அவங்களுக்கு கிடைச்ச வாழ்க்கையை ஏற்றுக்கிட்டு வாழ்கிறவங்க விட பொறுத்துக்கிட்டு வாழ்கிறவங்க தான் பார்த்திங்கன்னா நிறைய பேர். நீங்கள் ஒருத்தங்க கிட்ட ரொம்ப சண்டை போட்டுகிட்டே இருக்கிறதுலையும் கோவப்படுறதுலையும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயமும் மாறி போகிறது கிடையாது. எந்த ஒரு விஷயமும் நடந்துட போகிறதும் கிடையாது. அதை விட்டுட்டு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படின்றத கொஞ்சம் திங்க் பண்ணி ஒரு கரெக்டான முடிவுகளை எடுத்து அதன்படி வாழ பழகிக்கோங்க. நம்மளோட மனசை காயப்படுத்துகிற அன்பு அப்படின்ற ஒரு கருவியை நீங்கள் அடுத்தவங்க கிட்ட கொடுத்துட்டு அதை உங்களை எந்த விதத்துலேயும் அவங்க அடித்து நொறுக்க மாட்டாங்க உங்கள் இதயத்தை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது தான் முட்டாள்தனம். ஸோ நம்ம அன்பை பார்த்திங்கன்னா யார்கிட்ட அளவுக்கு அதிகமாக கொடுத்தாலும் கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அது ஒரு பெரிய பாதிப்பை தான் தரும் அப்படின்றத மறந்துடாதீங்க. உங்கள் லைஃப்பில் நீங்கள் வெறுத்து ஒதுக்கின ஒரு ஃப்ரெண்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க எதிரியை விட பயங்கரமானவங்க அப்படின்றத மறந்துடாதீங்க. அதே மாதிரி ஒரு சில உறவுகள் பார்த்திங்கன்னா அதுவுமே நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானவங்களாக கூட இருப்பாங்க. அவங்க பார்த்திங்கன்னா அவங்களோட ஒரிஜினாலிட்டி என்ன அப்படின்றத நம்ம ஃபுல்லாலாம் புரிஞ்சிருக்க மாட்டோம். கொஞ்சோண்டு தான் புரிஞ்சிருப்போம். மீதிலாம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட கற்பனை, அவங்க அப்படி இருப்பாங்க இப்படி இருப்பாங்க இதை பண்ணிடுவாங்க அதை பண்ணிடுவாங்க அப்படின்னு 1008 யோசனையில் நம்ம ஆழ்ந்து போயிடுவோம். அதை வச்சு அவங்கக்கிட்ட நம்ம சண்டையும் போடுவோம். இல்லை நான் இப்படி நினச்சேன் ஆனால் நீங்கள் இப்படி நடந்துக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி நம்ம நிறைய விஷயத்தில் கோவப்பட்டிருப்போம். நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் யார்கிட்டையாவது அந்த மாதிரி நடந்திருப்பீங்க. அப்படி ஒரு சுச்சுவேஷனை கடக்காதவங்க இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒருத்தங்க கிட்ட சண்டை போடும்போதும் கோவப்படும் போதும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவங்கள பற்றி உண்மையிலேயே 100% அது பண்ணியிருக்காங்களா அப்படின்றத நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேசுங்க. அது வரைக்கும் அமைதியாகவே இருந்துட்டீங்க அப்படின்னா அவங்கள நீங்கள் எந்த விதத்துலேயும் கஷ்டப்படுத்த மாட்டீங்க, காயப்படுத்த மாட்டீங்க. அதே மாதிரி நம்ம கூட உட்காந்து சாப்பிட்றவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா நம்மளோட சொந்தக்காரங்களும் கிடையாது, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது அப்படின்றத அவங்க மைண்டில் வச்சுக்கோங்க. உணர்ச்சி வசப்பட்டு ஒரு சில பேர்கிட்ட நம்ம அளவுக்கு அதிகமாக அதிக வார்த்தைகளை விட்டுருவோம். ஆனால் அதனால் பார்த்திங்கன்னா அவங்களும் ஹேர்ட் ஆவாங்க. அந்த வார்த்தை பார்த்திங்கன்னா ஒரு வேளை நீங்கள் அவங்களுக்கு பிடிச்சவங்கன்றனால உங்களை மன்னிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த வார்த்தை எப்போவுமே அவங்களோட மைண்டில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அப்படியேப்பட்ட வார்த்தைகள் உங்களோட தரத்தையுமே அவங்க முன்னாடி குறைச்சிட்டே இருக்கும். அதனால் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் ஒரு விரிசல் கூட வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்ம லைஃப்பில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துலேயும் இருந்தும் ஒவ்வொரு அனுபவத்தை நம்ம கற்றுட்ருப்போம் உண்மையாகவே. ஸோ அந்த அனுபவமும் கஷ்டங்களும் நம்ம எதுக்கு அனுபவிக்கிறோம் அப்படின்னா அந்த அனுபவத்தில் வர கஷ்டத்தை எந்த நிலைமையிலையும் யாருக்கும் நம்ம திருப்பி கொடுத்துடக்கூடாது அப்படின்றதுக்காக. என்ன தான் ஒருத்தங்க தேவைக்கு உங்களை யூஸ் பண்ணி பழகியிருந்தால் கூட நீங்கள் கோவப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க. இந்த பர்சனோட கேரக்டர் இப்படி தான் அப்படின்னு ஒதுங்கி போயிருங்க. அதுதான் உங்களுக்கு நல்லதாக இருக்கும். இதுக்கப்புறமாவது யார் எப்படின்னு பார்த்து தெளிவாக பழகுங்க. இந்த மாதிரி அடுத்தடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போட்ட ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு இமிடியேட்டாக வரும். தேங்க்யூ. உங்கள் வாழ்க்கையில் ஒரு